காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு மணிப்பூர் மாநில அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. வரும் 14ஆம் தேதி யாத்திரை தொடங்க இருந்த நிலையில் தற்பொழுது மணிப்பூர் அரசு அனுமதி மறுத்திருப்பது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது மணிப்பூர் மாநில அரசு என்ன காரணத்தை முன்னிறுத்தி அனுமதியை மறுத்திருக்கிறது? காங்கிரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எதிர்பார்க்கலாம்? வணக்கம். வரும் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மணிப்பூர் மாநிலத்திலிருந்து மும்பை வரை, அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரை பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கின்றார். இந்த யாத்திரை என்பது 14ஆம் தேதி மணிப்பூரில் அங்கு இருக்கக்கூடிய பேலஸ் கிரவுண்டில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டு அங்கிருந்து இந்த யாத்திரை தொடங்கும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு மணிப்பூர் மாநில அரசு அனுமதி மறுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதாவது யாத்திரை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை, யாத்திரை செல்லலாம், ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி யாத்திரை செல்வதற்கு தான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த யாத்திரை தொடங்க இருக்கும் அந்த பேலஸ் கிரவுண்டிலே சுமார் 1 லட்சம் பேர் வரை கூட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கின்றது. ஏற்கனவே மணிப்பூரில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது. இவை தவிர அண்மையில் புதிதாக மீண்டும் அங்கு வன்முறைகள் ஏற்பட்டு துப்பாக்கி சூடு போன்றவை எல்லாம் நடைபெற்று வருகின்றது. இது போன்ற சூழலில் அங்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அந்த பொதுக்கூட்டம், அதாவது பேலஸ் கிரவுண்டில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. எனவே காங்கிரஸ் கட்சி தற்போது என்ன திட்டமிட்டிருக்கிறது என்றால், யாத்திரை திட்டமிட்டபடி கிழக்கு இம்பாலில் இருந்து தொடரும், ஆனால் இடம் வேறு ஒரு இடமாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றது. அதாவது பேலஸ் கிரவுண்டுக்கு பதிலாக மணிப்பூரில் வேறு ஒரு இடத்திலிருந்து யாத்திரை துவங்கும் எனவும் அந்த இடம் விரைவில் முடிவு செய்யப்படும் என்ற காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. எனவே யாத்திரை திட்டமிட்டபடி மேற்கொள்ளலாம், ஆனால் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.